என்ன மச்சான் இது 10 வருஷத்துலயே இவரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதிகாரிங்களுக்கு காசு கொடுத்து வெளியே வந்திருப்பான். உங்க கையை இப்படி ஆக்குனவனை நம்ம சும்மா விட்டுலாமா? கோவத்துல நீங்க எதுவும் பண்ணாதீங்க மச்சான், அப்புறம் நீங்க ஜெயிலுக்கு போயிடுவீங்க. உங்களை பிரிஞ்சு எங்களால இருக்க முடியாது. அந்த மாயாண்டி எங்க அப்பாவுக்கு பண்ணதுக்கும் எனக்கு பண்ணதுக்கும் அவங்க கிட்ட போய் நான் பேசிட்டு இருக்கணுமா? இன்னைக்கு அவனை என்ன பண்றான்னு பாரு. மாமா, நீங்க சீக்கிரமாவே ரிலீஸ் ஆகி வந்தது எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இனிமேல் நாங்க யாருமே உங்களை பிரிய கூடாதுப்பா. என்னப்பா அழகு, அந்த 12ஆம் கிளாஸ் பரீட்சைய எழுதி முடிச்சுன்னா காலேஜ்ல சேர்க்கறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும்ல. அழகரை கொஞ்சம் எப்படியாச்சும் நல்ல நிலைமைக்கு ஆளாக்கி விடணும். கண்டிப்பா சியா, செஞ்சிடலாம். பேச்சு எப்படி இருக்கா? பெருசா சொல்லிக்கிற மாதிரி ஒன்னும் இல்ல சியா. உங்க மச்சான தனியா விட்டுருந்தா கூட ஒத்த கையோட எப்படியாச்சும் உழைச்சி குடும்பத்தை காப்பாத்திருப்பாரு. ஆனா அவர் கூட சுடலின்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் தான் அவரோட எல்லா சொத்தையும் வித்து அழிச்சு அந்த குடும்பம் சீரழிறதுக்கான முதல் காரணமே அவன் தான். சொந்த வீட்டு எல்லாத்தையும் வித்து இப்போ உங்க தங்கச்சி எங்கேயோ காட்டுக்குள்ள வாடகைக்கு இருக்காங்க. நீங்க கொடுக்குற அந்த காசை வச்சுதான் 3 பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. ஒரே குடும்பத்துல இருந்துட்டு எதுக்காக இப்படி சண்டை போடுறதுக்காக வந்திருக்க? இவனை பழி தீக்கிறதுக்கு தான் நான் பல வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். மாயாண்டி அண்ணன், எங்க குடும்பத்துக்கு ஆபத்து இருக்கு, யாராச்சும் பிரச்சனை பண்ணுவாங்க, நானா பொறுமையா தான் போவேன், அதனால எனக்கு பாதுகாப்பு வேணும்னு முறைப்படி எழுதி கொடுத்துட்டு அதுக்கான பணத்தையும் கட்டிட்டு தான் வந்திருக்காரு. இந்த குடும்பத்தோட இனிமேல் எந்த வம்பு தும்பும் வச்சுக்க மாட்டேன்னு உன் கைப்பட லெட்டர் எழுதி கொடு. என்னால அதெல்லாம் எழுதி கொடுக்க முடியாது. நான் எதுக்கு எழுதி தரணும்? பிரச்சனைய சுமூகமா முடிக்கணும்னா இப்பயே எழுதி கொடு, இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒண்ணு கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கும். அப்பா, ஏன்பா இங்க வந்து சண்டை போடுறீங்க? வாங்க வீட்டுக்கு போலாம். அவங்க பேச்சியோட மகள்க தான்ப்பா.